தடுப்பூசிங்கிற பேர்ல நோய் கிருமி உலர்த்திக்கு போட்டா அது மட்டும் எப்படி தடுப்பூசியா வேலை செய்யுது? புரிஞ்சுக்குங்க. தண்ணியில் இருக்கிற நோய் கிருமியால எந்த நோயும் வராது. எப்ப 4 விஷயத்தை நம்ம ஒழுங்கா வச்சுக்கிறோமோ இந்த தண்ணியில் இருக்கிற 4 நோயெல்லாம் உடம்புக்கு ஜுச்சிப்பி தூக்கி வீசிட்டு போயிட்டே இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அப்போ தண்ணி ஏன் கொதிக்க வச்சு குடிங்கன்னு டிவி பேப்பர் எல்லாருமே ஏன் பேசிட்டு இருக்கிறாங்கன்னா, தண்ணி கொதிக்க வச்சு குடிச்சா தான் எல்லாரும் ஆரோக்கியம் இல்லாம இருப்பீங்க, அப்ப மருந்து மாத்திரை வியாபாரம் நடக்கும் சொல்லி மருந்து மாத்திரை கம்பெனிகள் பணம் செலவு பண்ணி வேணும்னே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. தண்ணி கொதிக்க வச்சுன்னு என்ன ஆகுங்க? தண்ணியில் இருக்கிற ஒரு எவ்வளவு கிருமி இருக்கும்? ஒரு 400 கிருமி இருக்குமா? இந்த 40 கிருமி தண்ணி கொதிக்கணும் ஆவியை, நானும் சொல்றேன் இதுல நோய் கிருமி இருக்கும், தண்ணி கொதிக்க வச்சு ஆவி அது செத்து போயிடும், இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த 4 கிருமிக்கு பயந்து நீங்க தண்ணியில் இருக்கிற அத்தனை மினரல் விட்டமினையும் கொதிக்க வச்சு ஆவியா போய் வச்சுட்டு வெறும் சப்ப தண்ணியான H2O மட்டும் தான் குடிச்சிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு பொருளுக்கு ஒரு கொதிநிலை இருக்கும் இல்லைங்களா? கொதிநிலை என்ன? ஒரு பொருள் தன் இடத்துல இருந்து வேற டைமென்ஷன் காத்தா மாறது கொதிநிலை. அப்ப தண்ணிக்கு 100 டிகிரி, கால்சியத்துக்கு எவ்வளோ, அயனுக்கு எவ்வளோ, சோடியத்துக்கு எவ்வளோ, மெக்னீசியத்துக்கு எவ்வளோ, யோசிச்சு பாருங்க. ஒவ்வொன்றுக்கு வேற வேற கொதிநிலை. நாம தண்ணியை அடுப்புல வச்சுட்டு என்ன பண்றோம்? டிவி பார்த்துட்டு இருக்கோம். அங்க 300 டிகிரி 500 டிகிரி கொதிக்குது. அப்போ தண்ணி ஒவ்வொரு டிகிரி சூடாகும் பொழுது தண்ணிக்குள் இருக்கிற ஒவ்வொரு தாது பொருட்களும் மினரல் விட்டமினும் செத்து செத்து பிணமாகும், இல்ல ஆவியாகும். இப்படி ஆயிட்டே வரும். 500 டிகிரில கொதிக்க வச்சீங்கன்னா அதுல இருக்கிற அத்தனை மினரல் விட்டமினும் ஆவியாக போயிடும், இல்ல பிணமா இருக்கும். கடைசியா சப்ப தண்ணி எடுத்துட்டு வந்து குடிச்சிட்டு இருக்கிறோம். அதனாலதான் நம்ம ரத்தத்துல சொன்ன இல்லைங்களா எல்லா பொருளும் நல்ல பொருளா இல்லைன்னு. ஏன்னா நமக்கு 2 வகையில தான் தண்ணி மூலமா சத்து பொருள் உடம்புக்கு போயிட்டு இருக்கு. ஒன்னு தண்ணி, இன்னொன்னு சாப்பாடு. சாப்பாட்டை குக்கர்ல வச்சு 1000 டிகிரி கொதிக்க வச்சிடறோம், தண்ணி கொதிக்க வச்சு குடிச்சிடறோம். அப்புறம் எப்படி உடம்புல சத்து பொருள் போகும்? அப்புறம் உடம்பு செக் பண்ணி பார்த்துட்டு ரத்தத்தில் அது இல்லை இதுலன்னு சொல்லிட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறோம். தண்ணியை ஒழுங்கா கொதிக்க வைக்காம குடிச்சிட்டீங்கன்னா இந்த தண்ணியில் இருக்கிற எல்லா பொருளும் உள்ள போனோம்னா கிட்னி என்ன பண்ணும்? 1,00,000 பொருள் இருக்கும், இத்தனை பொருளையும் தூக்கி உள்ள போட்டுட்டு ஒரு 4 நோய் கிருமி இருக்கும். இந்த 4 நோய் கிருமிய இந்த 1,00,000 பொருள் இருந்து ஒரு 4 பொருள் எடுத்து ஒரு மருந்து கண்டுபிடிச்சு ஊத்தி அழிச்சிட்டு மிச்சம் இருக்கிற 1,00,000 பொருள் நமக்கு லாபம். தண்ணி நம்ம தேவை, அத்தியாவசிய தேவை. பாருங்க, சின்ன விஷயம். தண்ணி மூலமா ஏன் நம்ம உடம்புக்கு எந்த ஸ்ட்ரென்த் கிடைக்கிறது இல்லைன்னா எல்லாரும் தண்ணி கொதிக்க வச்சு குடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தண்ணி கொதிக்க வச்சு குடிக்கக்கூடாது. 2வது பாயிண்ட், தண்ணியை ஃபில்டர் பண்ணக்கூடாது. நாம என்ன பண்ணுவோம்? ஃபில்டர் பண்ணுவோம். வீட்டில் ஒரு ஃபில்டர் வச்சிருப்போம். ஃபில்டர் பண்ணி 3 மாசத்துக்கு அப்புறம் ஃபில்டர் எடுத்து உதறுவோம், அதுல தூசா வரும். நம்ம சொல்லுவோம், ஆஹா இந்த ஃபில்டர் இல்லாம இருந்திருந்தா இத்தனை தூசுகளும் நம்ம உடம்புக்குள்ள போயிருக்குன்னு சொல்லுவோம். நான் என்ன சொல்லுவேன், இந்த வீட்டுல இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணாங்களா, இந்த தாது பொருட்கள் இந்த உடம்புக்குள்ள போகலையா, நோயோடு இருப்பாங்களேன்னு சொல்லுவேன். எந்த ஃபில்டரை வச்சு நீங்க தண்ணியில் இருக்கிற எவ்வளவு தூசுகளை தூக்கி ஓரமா கொட்டுறீங்களோ இந்த தூசுகளை தான் நீங்க மருந்து மாத்திரை போய் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறீங்க, அதுவும் தூசு தான். நமக்கு வித்தியாசம் தெரியல. இதெல்லாம் தாது பொருள் மினரல் விட்டமின்ங்க, அத்தனையும் பார்க்கறதுக்கு தூசு மாதிரி தெரியுது, அதான் நம்ம உடம்புல ஸ்ட்ரென்த். அந்த 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 தூசு தான் நம்ம உடம்புக்கு தேவையான சத்து பொருள். தயவு செய்து ஃபில்டர் பண்ணாதீங்க. அடுத்தது, மினரல் வாட்டர் பயன்படுத்தக்கூடாது. மினரல் வாட்டர் கம்பெனியில ஆன்டி ஸ்கேல் டோசிங் மிஷின் ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க. இது என்ன பண்ணுன்னா இருக்கிற தண்ணியில் இருக்கிற எல்லா கால்சியம் மெக்னீசியம் அயன் விட்டமின் எடுத்துருமாமா, எடுத்துட்டு தண்ணி கொடுக்குமாமா. அந்த தண்ணிக்கு பேர் மினரல் வாட்டர். செக் பண்ணி பாருங்க, நான் எவ்வளவு மினரல் வாட்டர் கம்பெனிக்கு போயிருக்கிறேன். எல்லா கம்பெனிலும் மிஷின் வச்சிருப்பாங்க. இந்த தண்ணியில் இருக்கிற எல்லா மினரலையும் எடுத்தா அதுக்கு பேர் மினரல் வாட்டர். பேர் பாருங்க மினரல் வாட்டர், உள்ள மினரல் இருக்காது. கேட்டா ஐஎஸ்ஐ முத்திரை, ஒருவேளை தப்பி தவிர அதுல மினரல் இருந்துச்சுன்னா சீல் வச்சிருவாங்க கம்பெனிக்கு. ரூல்ஸ் வச்சிருக்காங்க. யாரெல்லாம் மினரல் வாட்டர் யூஸ் பண்றீங்களோ சப்ப தண்ணி குடிச்சிட்டு இருக்கீங்க, உடம்புக்கு எந்த ஸ்ட்ரென்த்தும் கிடைக்காது. அப்புறம் தண்ணி குடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுல ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தான் இருக்கு, அதை மூக்க இழுத்துக்கும், தண்ணி தேவையில்லை. உள்ள சும்மா போய் கிட்னிக்கு எடுத்துட்டு வெளியே வந்துட்டு இருக்குது. மினரல் வாட்டர் பயன்படுத்தக்கூடாது, கொதிக்க வைக்கக்கூடாது, ஃபில்டர் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்க, அப்ப எப்படிதான் தண்ணி குடிக்கிறது? தண்ணி பார்த்தா அருவருப்பா இருக்குது, ஏதோ தூசெல்லாம் இருக்குது, என்னென்னமோ போயிட்டு வருது, பாக்குறதுக்கு தண்ணி குடிக்க முடியல. அப்ப என்ன பண்ணுங்கன்னா, மண்பானையில 2 மணி நேரம் தண்ணி ஊத்தி வச்சீங்கன்னா இந்த மண்பானை மிகச்சிறந்த ஃபில்டர். அது கொதிக்க வைக்கிறது, ஃபில்டர் பண்றது இதை விட மிக பிரமாதமா ஃபில்டர் பண்ணும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ப்ளீச்சிங் பவுடர் கலந்த தண்ணியை மண்பானையில ஊத்தி வச்சு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் குடிச்சு பாருங்க, அந்த வாசனையே இருக்காது. இந்த மண்பானை எல்லாமே உறிஞ்சிரும். மண்பானை உறிஞ்சிரும், மண் சக்தி வேற கொடுக்கும். பிளஸ் ஒன்று, உங்களுக்கு மண் சக்தியும் கொடுக்கும், மண்பானை உறிஞ்சிரும். தேவைப்பட்டா வெயில்ல வச்சு எடுத்து குடிச்சிங்கன்னா சூரிய சக்தியும் கிடைக்கும். இதை விட வேற எந்த தண்ணியும் வேண்டாம். டெய்லி ஒரு சொம்பு தண்ணியை கொண்டு போய் சூரிய வெளிச்சத்தில் வச்சு, இல்ல மண்ணுல சின்ன மண்பானையில சூரிய வெளிச்சத்தில் வச்சு, சூரிய வெளிச்சமும் மண்ணும் கலந்து அந்த தண்ணி குடிச்சு பாருங்க. இதை விட மருந்து ஒண்ணுமே கிடையாது. அம்மா வந்தா முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்தோம்? சூரிய வெளிச்சம் வச்சு குடிச்சிட்டு இருந்தோம், அவ்வளவுதாங்க. இதுதான் டெக்னிக்கு. இதை விட ஃபில்டர் ஒன்றும் தேவையில்லை நமக்கு. வேணா மண்பானை ஒரு தடவை 6 மாசத்துக்கு கூட மாத்திருங்க, ஏன்னா பழசாயிரும். புது மண்பானையை வாங்குங்க.
ஃபில்டர் வந்து 10,000 கொடுத்து வாங்குறத விட 10,000க்கு எவ்வளவு மண்பானை வாங்கலாம் யோசிச்சு பாருங்க. அப்போ தண்ணி கொதிக்க கூடாது, ஃபில்டர் பண்ணக்கூடாது, மினரல் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. தேவைப்பட்டா மண்பானையில 2 மணி நேரம் ஊத்தி வச்ச தண்ணி எடுத்து குடிச்சீங்கன்னா இது எல்லாத்துக்கும் சமமா இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் மண்பானை கூட தேவையில்லை. நானெல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க, கக்கூஸ்ல உட்காந்துருக்கும் போது அதுல தண்ணி எடுத்து நான் குடிச்சிருக்கிறேன். குடிப்பேன், இப்பவும் குடிப்பேன். எனக்கு ஒண்ணு தண்ணியை தயவு செய்து தண்ணி யாரும் குத்தம் சொல்லாதீங்க. எப்பேற்பட்ட சாக்கடை தண்ணி குடிச்சாலும் கிட்னி இருக்கு, அதுக்கு வேற வேலை ஒன்றும் தெரியாது. ஆரோக்கியமா உடம்பு வச்சிருந்தீங்கன்னா, எங்க ஊர்ல கோயம்புத்தூர்ல நவஇந்தியான ஒரு ஸ்டாப்ல ஒருத்தர் இருக்கிறாரு, பிச்சைக்காரன் தான். ரோட்ல எப்ப வேணாலும் போய் பார்க்கலாம், யாரு வேணாலும் உட்காந்துட்டே இருப்பாரு. ஒரு சாக்கடை பக்கத்துல உட்காந்துருப்பாரு, எப்பவுமே அங்கதான் உட்காந்துருப்பாரு. மிஞ்சி போனா எந்திரிச்சு போய் சாக்கடை தண்ணி குடிச்சு உட்காருவாரு. இன்னும் அங்கதான் இருக்காரு, யாரு வேணா போய் பார்க்கலாம். வெறும் சாக்கடை தண்ணி குடிச்சு ஒருத்தர் இருக்கிறாங்க. ஒன்னாகல அவருக்கு. நமக்கு ஃபில்டர் பண்ணி ஆற வச்சு கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி எல்லாம் பண்ணி எல்லா நோயோட இருக்கிறோம். புரிஞ்சுக்குங்க, தண்ணியில பிரச்சனை இல்லை, நம்ம உடம்புல பிரச்சனை இருக்கு, அவ்வளவுதாங்க. எந்த தண்ணி குடிச்சாலும் கிட்னிக்கு அறிவு இருக்குது, அது பிரிச்சுக்குவார். நல்லது கெட்டது அவர் பிரிச்சுக்குவார். சரி, அடுத்தது ஒரு நாளைக்கு எவ்வளவு லிட்டர் தண்ணி குடிக்கணும் சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் 4 லிட்டர் கண்டிப்பா குடிச்சே ஆகணும்னு சொல்றாங்க. இது தவறான கான்செப்ட். சுவிட்சர்லாந்துல போய் ஒரு நாளைக்கு 4 லிட்டர் குடிச்சீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும். சுவிட்சர்லாந்துல தண்ணி குடிக்கிற கான்செப்டே கிடையாது, கேட்டு பாருங்க. அங்கெல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு எங்கேயுமே இருக்காது, தண்ணி டம்ளர் இருக்காது, மினரல் வாட்டர் ஒண்ணு. குடிக்கிற தண்ணின்னு யாருக்குமே தெரியாது, ஏன்னா அவ்வளவு கூலிங்கா இருக்கும். உடம்புல இருக்கிற தண்ணி வெளியேற்றுறதுக்கு தான் டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, தண்ணி குடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப அந்த ஊருக்கு எப்படிங்க 4 லிட்டர் பொருந்தும்? சரி, ஊட்டியில் இருக்கிறீங்க, குன்னூர்ல இருக்கீங்க, வெள்ளிங்கிரி மலையில போய் இருக்கிறீங்க, என்ன பண்ணுவீங்க? பனியா இருக்கும், அங்க எவ்வளவு லிட்டர் தண்ணி வேணும்? ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் குடிச்சா போதும். இதே சென்னையில ஒரு டிரைவர், வண்டி பஸ் ஓட்டுற டிரைவர், அவர் வேர்வையில வந்துட்டு இருக்கும், அவர் 2 லிட்டர் தண்ணி குடிச்சா போதுமா? அவர் 7 லிட்டர் குடிக்கணும். அப்ப யோசிச்சு பாருங்க, லேத்துல வேலை செய்யற ஒருத்தர் 10 லிட்டர் குடிக்கணும், ரோட்ல தார்ல வேலை செய்யற ஒருத்தர் 20 லிட்டர் குடிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு வேலைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு தண்ணி வேற மாறுது இல்லைங்களா? அப்போ ஒரு மனிதனுடைய உடம்போட வெயிட்ட போட்டா ஒரு 0.6 லிட்டர்ஸ் வருது. ஒரு கேஜிக்கு 0.6 லிட்டர்ஸ் ஆகும். ஒரு கணக்கு வச்சிருக்காங்க, ஒரு கால்குலேட்டர். அந்த கால்குலேட்டர் அடிச்சோம்னா இந்த வயசுக்கு இந்த ஹைட்டுக்கு இவ்வளவு தண்ணி வேணுங்கிறாங்க. இது தப்பான கான்செப்ட். தெரியாது. நீங்க சுவிட்சர்லாந்துல இருக்கிறீங்களா, சென்னையில் இருக்கிறீங்களா, எந்த ஊர்ல இருக்கீங்க, என்ன வேலை செய்றீங்க, ஏசி ரூம்ல இருக்கீங்களா, அப்படி எல்லாம் பார்க்காம தயவு செய்து ஒரு நாளைக்கு இவ்வளவு தண்ணி குடிக்கணும்னு யாரும் கான்செப்ட் வச்சுக்காதீங்க. ரொம்ப சுலபம். உங்க உடம்புக்கு தெரியும், நமக்கு தெரியாது, எந்த சயின்டிஸ்டும் தெரியாது, அவங்க உங்க உடம்புக்கு தெரியும். தாகம் எடுக்குதா, தண்ணி குடிங்க. ரொம்ப சுலபமா இருங்க. தாகம் எடுத்தா தண்ணி குடிங்க, மறுபடியும் தாகம் எடுத்தா தண்ணி குடிங்க. அப்ப நீங்க ஊட்டிக்கு போயிட்டீங்க, தாகம் எடுக்குது, ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறீங்க. 5 மணி நேரத்துக்கு அப்புறம் தாகம் எடுக்கும், ஒரு டம்ளர் தண்ணி குடிப்பீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிச்சிருப்பீங்க? 1 லிட்டர் குடிச்சிருப்பீங்களா? நீங்க மத்திய பிரதேஷ் போயிட்டீங்க, உத்தரப்பிரதேஷ் போயிட்டீங்க, அங்க பயங்கர வெயிலா இருக்கு, தாகம் எடுத்துட்டே இருக்கு, ஒரு லிட்டர் குடிக்கிறீங்க. அப்போ ஒரு நாளைக்கு 20 லிட்டர் குடிச்சிருப்பீங்க. அப்போ இன்னைக்கு எவ்வளவு தண்ணி வேணுங்கிறத உடம்பு முடிவு பண்ணுமா, நீங்க முடிவு பண்ணுவீங்களா? புரிஞ்சுக்குங்க, இந்த கான்செப்டுக்கு வந்துட்டீங்கன்னா எந்த நாட்டுல போனாலும் நீங்க ஆரோக்கியமா இருக்கலாம். இது கூட தெரியாம என்ன பண்றோம், பல பேர் ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு டாக்டர் 2 லிட்டர் தண்ணி குடிக்க சொல்லுங்க, நிறைய தண்ணி குடிச்சு உடம்பு கெடுத்துட்டு இருக்காங்க. இது தவறான கான்செப்ட். அதே மாதிரி தாகம் எடுத்து குடிக்காம இருக்க கூடாது. தாகம் எடுக்குதுன்னு என்ன அர்த்தம்? கிட்னி வந்து தண்ணி கொடுங்கன்னு கேக்குது, நீங்க குடுக்கலன்னு என்ன அர்த்தம்? நாம என்ன பண்ணுவோம், பஸ்ல ஏறி உட்காந்துக்குவோம், இங்கிருந்து செங்கல்பட்டு போவோம், பஸ்ல உட்காந்துக்குவோம், தாகம் எடுக்கும், சரி அங்க போய் குடிச்சுக்கலாம். அப்போ 2.5 மணி நேரமா நீங்க கிட்னி வந்து வேலை செய்ய வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். எப்ப தாகம் எடுத்து உடனே தண்ணி குடிச்சிடணும், உடம்பு கேட்டா கொடுத்துடணும். ஆனா தாகம் எடுக்க நீங்களே தண்ணி குடிக்க கூடாது. புரிஞ்சுக்கங்க, இவ்வளவுதான் கான்செப்ட். தாகம் எடுத்தா தண்ணி குடிங்க, தாகம் எடுத்து குடிக்காம இருக்காதீங்க. அப்போ இன்னைக்கு எவ்வளவு குடிக்கணுங்கிறத உடம்பு முடிவு பண்ணும். நீங்க யாரும் தயவு செய்து எந்த கால்குலேஷன் வச்சுக்காதீங்க. காற்று. இந்த காற்றை பத்தி பேசுறதுக்கு முன்னால சிறுநீரத்துல கல் இருந்தா 1 ரூபா செலவு இல்லாம எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிற டெக்னிக்கை பார்த்துட்டு அப்புறம் காற்றை பத்தி பார்க்கலாங்க. பொதுவா சிறுநீரத்துல கல் வரும், என்ன பண்ணுவாங்க, ஆபரேஷன் பண்ணி எடுக்கணுங்க, அதுக்கு ஒரு ஃபீஸ். இல்ல அக்குபஞ்சர்ட்ட போனோம்னா 21 முறை வரணுங்க, நாங்க அக்குபஞ்சர் பாயிண்ட் கொடுப்போம், கல்லு கரைஞ்சோன்னு சொல்லுவாங்க. யோகாவுக்கு போனா 3 மாசம் வாங்க. இப்படி எல்லா மருத்துவம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு கிட்னில கல்லு வந்தா இது எப்படி கரைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கிட்னில கல்லு எப்படி வருதுன்னு தெரிஞ்சா ஒரு நோயாளியே கரைச்சிக்கலாம். ரொம்ப சுலபம், 1 ரூபா செலவு இல்லை. பாருங்க, முதல்ல எப்படி கிட்னில கல்லு வருதுன்னு பார்க்கலாம். நுரையீரல் என்ன வேலை பண்ணுது, காத்துல இருக்கிற ஆக்சிஜன் எடுத்து ரத்தத்துல கலக்குதுன்னு பார்த்தோம். கிட்னி என்ன வேலை பண்ணுது, உடம்புல இருக்கிற தண்ணி எடுத்து அதுல இருக்கிற நல்ல பொருளை கலக்குதுன்னு பார்த்தோம். இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு 10க்கு 10 ரூம்ல, கொசுக்கு பயந்து ஜன்னல்லாம் சாத்திட்டு நைட்டு படுத்து தூங்குறாரு ஒருத்தர். அப்போ அந்த 10க்கு 10 ரூம்ல ஜன்னல் கதவெல்லாம் சாத்திட்டா அதுக்குள்ள இருக்கிற காத்துல ஆக்சிஜன் இருக்குமா? இந்த ஆக்சிஜன் எவ்வளவு நேரத்துக்கு ஒரு மனிதனுக்கு தேவைப்படும்னா 10 நிமிஷத்துல தீர்ந்து போயிடும். 1 நிமிஷத்துல 8 லிட்டர். அவர் 10 நிமிஷம் படுத்திருப்பாரு, அந்த காத்துல அந்த ரூம்குள்ள எவ்வளவு காத்து இருக்குங்க?